வார்த்தையை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது, அட்லீஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய பேசிக் சுகராவது நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்றோம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குடும்பம், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நாம் அனைவரும் சேர்ந்து ஜெனரல் செக்அப் பண்றது கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஓகேவா? இப்போ தாய்ப்பாலுக்கு வருவோம். இப்போ வந்து அதுல வந்து நான் 2ஆ பிரிச்சுக்க போறேன். எது நம்ம செய்யலாம், எது நம்ம செய்யக்கூடாது. முதல்ல செய்யக்கூடியது, முதல்ல குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாதங்கள் வரைய நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய்ப்பால் தவிர வேற எந்த உணவுமே குழந்தைக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணவிலேயே, அதாவது தாய்ப்பாலிலேயே நமக்கு தேவையான அனைத்துமே உள்ளது. நம்ம வந்து சாப்பாட்டை 2 வகையா பிரிச்சுக்கலாம். அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன் பிரிக்கலாம், மைக்ரோ நியூட்ரிஷன் பிரிக்கலாம். நான் வந்து மெடிக்கல்ல ரொம்ப டீப்பா போக விரும்பல. அது 2ஆ பிரிச்சுக்கலாம். அதுல வந்து என்ன சொல்லுவோம், மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ், இன்னும் நிறைய பாகுபாடுகள்ல நம்ம சொல்லிட்டு போவோம். இது அனைத்துமே எதுல இருக்கு? தாய்ப்பால்ல இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், குழந்தை பிறந்து 6 மாதங்கள் வரைய கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து தண்ணி கொடுக்கணுமா, சுடுதண்ணி கொடுக்கணுமா குழந்தைக்கு? இது தேவையா? தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. இதுதான் மித்து. ஓகேவா? ஏன்னா அதுதான் நான் திரும்பி அங்க ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். என்ன? தாய்ப்பாலிலேயே தேவையான அனைத்துமே இருக்கும். அதுதான் நான் சொல்ற மாதிரி மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷனே இருக்கும் போது நமக்கு தேவையான தண்ணி சத்தும் எதுல இருக்கும்? தாய்ப்பாலில் இருக்கும். ஓகே. மூணாவது, நம்ம பண்றது வந்து சத்து மருந்துகள் குழந்தைகளுக்கு தேவையா? எங்கள்கிட்ட வராங்க, இப்போ 10 பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8 பேஷண்ட் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. மெயினா என்ன கேட்பாங்கன்னா, மேடம் குழந்தைக்கு சத்து டானிக் கொடுங்க, என் குழந்தை நையின்னு இருக்கு, சத்து மாத்திரை கொடுங்க. தேவையா? சொல்லுங்க. இது வந்து 2-வே டாக்கிங்கா தான் இருக்கணும். சொல்லலாம், எங்க ஸ்டாஃப்ஸே சொல்லலாம். தேங்க் யூ, வெரி குட். இது இந்த கருத்தை நான் வந்து ஆழமா உங்க மனதுல பதிக்க விரும்புறேன். என்னன்னா, குழந்தைகளுக்கு சத்து மாத்திரைகள், அதாவது இந்த 6 மாத காலத்துல கொடுக்குற சொட்டு மருந்தும் எதுவுமே தேவையில்லை. நீங்க வந்து ஒழுங்கான முறையில அம்மா எல்லா ஊட்டச்சத்தோட உணவுகளை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன், உங்க மனதுல பதிய வைக்க விரும்புறேன். முதல் 6 மாதங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் தி மஸ்ட். ஓகே. நம்ம செய்யற வந்து காமனான தப்பு. முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன், இந்த சத்து மாத்திரை சொல்லிட்டேன், சொட்டு மருந்து சொல்லிட்டேன், அதெல்லாம் தேவையில்லை. உடனே நம்ம பண்ற காமனான தப்பு, மேடம் என் பக்கத்து வீட்டு குழந்தை மட்டும் நல்ல கொழுன்னு இருக்கு, ஆனா என் குழந்தை மட்டும் நையன்னு இருக்கு. நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாமா? கம்பேர் பண்ணிக்கலாமா? இட் இஸ் குட்? விடாது, விடாது. அதுக்கு யாராவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? என்னோட ஸ்டாஃப்ஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? கொலீக் ஸ்டாஃப்ஸ் அதாவது ஏன் வந்து நான் வந்து ஒரு குழந்தையையும் இன்னொரு குழந்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். வெரி குட், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. வெரி குட், அவங்களுக்கு ஒரு கிளாப்பிங் கொடுங்க. அதாவது ஒரு குழந்தைக்குமே உடல் வந்து வளர்ச்சி வந்து மாறுபடும். ஒரு குழந்தை 2 கிலோல பிறக்கும், ஒரு குழந்தை 3 கிலோல பிறக்கும் இல்லையா? ஒரு குழந்தை குறை மாதமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு குழந்தை நிறைய மாதமா பிறக்கும். அப்ப நான் குறை மாதமா எடை குறைச்சியா பிறந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நல்ல நிற மாதத்தோட ஒரு 3 கிலோட பிறந்த குழந்தைய கம்பேர் பண்றது நியாயமா இருக்குமா? ஆனா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், இதைதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக எதுல ஓடிட்டு இருப்போம்? என்ன பண்ணணுமோ அதை தவிர்த்து எது பண்ணக்கூடாதோ அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் நம்ம. அங்கதான் இந்த சொட்டு மருந்துகள், அந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ்,
அடுத்து இதுக்கு மெயினா நான் சொல்லணும், the artificial foods நீடடா. நான் அந்த கம்பெனி நேம்லாம் சொல்ல விரும்பல. ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ் கலக்கி ஊட்டுறோம் இல்லையா குழந்தைக்கு, அது தேவையா? சொல்லலாம், எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். தேவையில்லை, தேவையில்லை.